ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुपच कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 4 பதம் 5. ராஜோ உவாச்ச சமீச்சீனம் வசோ பிரம்மன் சர்வஜ்ஞஸ்ய தவானக தமோ விசீரியதே மஹ்யம் ஹரே கதயத கதாம். நான் படிக்கணும் மாதாஜி. படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். பரிசுத்த மகாராஜன் கூறினார், கற்றறிந்த பிராமணரே, எல்லா விதமான ஜடக்கலக்கங்களும் தங்களிடம் இல்லாததால் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நீர் என்னிடம் பேசியதை அனைத்தையும் சரியானதாகவே காணப்படுகின்றன. பகவானை பற்றிய விஷயங்களை நீர் விவரிப்பதால் உமது பேச்சுக்கள் எனது அறியாமை என்னும் இருட்டை படிப்படியாக நிலைகுலைய செய்கின்றன. பொருளுரை. இங்கு பரிசுத்த மகாராஜனின் அனுபவ உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது. பௌதீக வாசனைகளால் கலங்கப்படுத்தப்படாத பக்குவமடைந்த உண்மையுள்ள பக்தர்களிடம் பகவானின் உன்னதமான விஷயங்களை பெறப்படும் பொழுது அவை ஊசி மூலம் மருந்து ஏற்றுவதை போன்ற செயற்படுகின்றன. அதாவது பணம் திரட்டுவதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுவரிடமிருந்து அதை கேட்பதும் கர்மகாண்டிய ஜனங்களால் அது கேட்கப்படுவதும் அற்புதமாக செயல்படுவதே இல்லை. பகவானை பற்றிய செய்திகளை பக்திபூர்வமாக கேட்பதென்பது சாதாரண விஷயங்களை கேட்பது போன்றதல்ல. ஆகவே அறியாமை படிப்படியாக மறைந்து போவதை உணர்வதன் மூலமாக அதை கேட்பதன் விளைவு உண்மையாக செவிசாய்ப்பதனால் உணரப்படுகிறது. யஸ்யா தேவோ பரபக்திர்யாத தேவோ ததா குரேவ் தஸ்யாதே காதி ஹகிகார்த பிரகாசதே மகாத்மனக. பசித்திருப்பவனுக்கு உணவு வழங்கும் பொழுது அவன் பசி முற்றிலும் தீர்ந்து போவதையும் போஜனம் செய்வதும் இன்பத்தையும் ஏக காலத்தில் உணர்கிறான். இவ்வாறாகத்தான் உண்மையாகவே உணவு வழங்கப்பட்டதா இல்லையா என்று அவன் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் ஒருவன் ஞான ஒளி பெற வேண்டும். இதுவே அதன் பலனாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பரிசுத்த மகாராஜா இங்க கற்றறிந்த பிராமணரே அப்படின்னு யாரு சொல்றாரு அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமியை பார்த்து சொல்றாரு. சுகதேவ கோஸ்வாமி பிராமணன் அப்படி பிறப்பால ஒரு பிராமணனாக இல்லாவிட்டாலும் அவர் மிக உயர்ந்த நிலையில பிராமணருக்கும் மேல வைஷ்ணவனாக இப்ப இருக்கிறாரு. அப்ப எவ்வித ஜடக்கலங்கங்களும் தங்களிடம் இல்லாததால் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனைத்தையும் அறிந்தது அப்படின்னா ஜட விஷயங்கள் கிடையாது, ஆன்மீக விஷயங்கள் தான் அனைத்தையும் அறிந்திருப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கும். ஆன்மீகத்துல 0, நான் பௌதிகத்துல ரொம்ப 100 அப்படிங்கிறது இங்க
யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா பௌதீகத்துல கூட ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டல் டாக்டரேட் பண்ண முடியும். அவங்க வந்து முழுசா அழிஞ்சுக்கிறதுங்கிறது இந்த உலகத்துல யாராலையும் சாத்தியம் இல்லை. ஏன்னா குறையுடைய புலன்களை கொண்ட நம்மால் எல்லாவற்றையும் உணர முடியாது ஜடத்திலேயே. அப்படி இருக்கிறப்போ சூட்சுமமான சூட்சுமமான விஷயங்களான ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம வந்து ஒரு கற்றறிந்த போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட சரணடையணும். அவர்தான் நம்மளுக்கு உண்மையை புலப்படுத்துவார். ஏன்னா இது பிரத்யக்ஷம் கிடையாது. பார்ப்பதால, ஜடப்பொருள்களை பார்ப்பதால நம்ம எதையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இது வந்து ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் குரு மூலமாகவும், குரு சாது சாஸ்திரா, அப்ப குரு மூலமா தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதா. எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைங்க, அதனால கேட்டுட்டேன்னா. கேட்டுட்டு மட்டும் இருங்க மாதாஜி. சரிங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. அப்ப பசித்திருவனுக்கு பிரணாம் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப பசித்திருப்பவனுக்கு அத்தியாயம் மாதாஜி 2வது காண்டம் அத்தியாயம் 4 பதம் 5. ஓகே. அவன் பசித்திருப்பவனுக்கு உணவு வழங்கும் போது அவன் பசி முற்றிலும் தீர்ந்து போவதை போல போஜனம் செய்தவன் இன்பத்தை ஏக காலத்தில் உணர்கிறான். அவனுக்கு வந்து இன்பமும் கிடைக்குது, அது பசியோட இதுக்கு உணவும் கிடைக்குது. பசிக்கு உணவும் கிடைக்குது, அதே சமயம் அவன் இன்பமும் கிடைக்குது பசித்திருக்கும் போது. இப்படி நாம வந்து இந்த ஜட உலகில இருக்கும்போது நம்மளுக்கு அறியாமையினால பல ஏக்கங்கள், கவலைகள், மோகம், மாயை இதனால வீழ்த்தப்பட்ட நம்மளுக்கு அது ஒரு பசி. அதாவது இந்த ஜடக்கலங்கம்ங்கிறது ஒரு பெரிய இல்யூஷன். மாயையில அறியாமையில இருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அப்போ நம்ம பசித்திருக்கிற வயிறுக்கு உணவு அளிக்கிறது போல பாகவதம் திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பசிக்கு உணவு கிடைக்கின்றது. அந்த பாகவதத்தை யாரிடமிருந்து கேட்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். பக்தர்கள் வாயிலாக கேட்க வேண்டுமே தவிர நாம காசுக்காக சொல்றவங்க கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அவங்க உணர்வு உள்ளேயே போகாது, ஹார்ட்ல டச் பண்ணாது. இந்த காதுல வலது காதுல வாங்கி இடது காதுல வெளியேறிடும். அப்ப 2 காது எதுக்குன்னா, நல்லது நாம வாங்கிக்கிறப்போ காதின் மூலமாக வாங்கிறப்போ அப்படியே ஹிருதயத்துல அதை புகுத்தணும். ஆனா கெட்டதெல்லாம் வாங்குறப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காதுல வாங்கி அந்த காதுல வெளியில் விட்டுறணும். அப்ப அது ஹிருதயத்துக்குள்ள எப்படி போகும்னா, தூய பக்தர்கள் மூலமாக அது ஹிருதயத்தில் அமிர்தம் போல பாய்கின்றது. அப்ப சத்துவகுணத்துல சுத்த சத்துவத்துல இருக்கிறவங்க கிட்ட நாம பாகவதம் கேட்க வேண்டும். அடுத்தது பதம் 6. பூயையேவ விவித்சாமி பகவான் ஆத்ம மாயையா யதேந்தம் ஸ்ருஜதே விஸ்வம் துர்விபாவ்யம் அதீஸ்வரைஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? அரசு படிக்கிறாங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் நினைத்தற்கரிய அதிசயமான பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடமிருந்து அறிய நான் ஆசைப்படுகிறேன். பொருளுரை. சிருஷ்டியை பற்றிய முக்கிய கேள்வி ஆராயும் தன்மை கொண்ட ஒவ்வொரு மனதிலும் எழுகிறது. எனவே பகவானின் செயல்கள் அனைத்தையும் தமது ஆன்மீக குருவிடமிருந்து அறிய தயாராக இருக்கும் பரீட்சித்து மகாராஜனை போன்ற ஒருவரின் இத்தகைய கேள்வி புதுமையானதல்ல. அறியப்படாத ஒவ்வொன்றையும் அறிந்த ஒருவரிடம் கேட்டறிய வேண்டும். சிருஷ்டியை பற்றிய கேள்வியும் கூட சரியான நபரிடம் கேட்கப்பட வேண்டும். எனவே சுகதேவ கோஸ்வாமியின் தொடர்பாக இங்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதை போல் ஆன்மீக குரு ஒருவர் சர்வஜராக இருக்க வேண்டும். இவ்வாறாக சீடனுக்கு தெரியாத பகவானை பற்றிய கேள்விகள் அனைத்தும் தகுதியுள்ள ஆன்மீக குருவிடம் கேட்டறிய முடியும். மேலும் அனுபவபூர்வமான உதாரணம் இங்கு பரீட்சித்து மகாராஜனால் காட்டப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் ஜென்மாதி அஷ்ய யத, நாம் கற்றறிந்ததை போல் அனைத்தும் பகவானின் சக்தியிலிருந்து பிறந்தவையே என்பதை பரீட்சித்து மகாராஜன் ஏற்கனவே அறிந்திருந்தார். இதனால் சிருஷ்டியின் முறையை பரீட்சித்து மகாராஜன் அறிய விரும்பினார். படைப்பின் மூலம் அவருக்கு தெரிந்திருந்தது. இல்லையெனில் முழுமுதற் கடவுள் தமது வெவ்வேறு
சக்திகளால் எவ்வாறு இந்த அதிசய உலகை சிருஷ்டிக்கிறார் என்று அவர் கேள்வியை கேட்டிருக்க மாட்டார். சிருஷ்டியானது யாரோ ஒரு சிருஷ்டிகர்த்தாவால் படைக்கப்பட்டது என்பதையும் அது தானாகவே படைக்கப்பட்டது அல்ல என்பதையும் சாதாரண மனிதனும் கூட அறிவான். ஒரு பொருள் தானாகவே படைக்கப்பட்டது என்ற அனுபவம் இந்த உலகில் நமக்கு ஏற்பட்டதில்லை. படைப்பு சக்தி சுதந்திரமானதென்றும் மின்சார சக்தி இயங்குவதைப் போல் அது தானாகவே இயங்குகிறது என்றும் மூடர்கள் கூறுகின்றனர். ஆனால் மின்சார சக்தி ஒரு இயந்திர கலைஞனால் மின்சார நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதையும் அந்த கலைஞனின் மேற்பார்வையின் கீழ் அச்சக்தி எல்லா இடங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது என்பதையும் அறிந்த அறிவுள்ள ஒருவன் அறிவான். படைப்பின் மீதான பகவானின் மேற்பார்வையை பற்றி பகவத்கீதையிலும் 9.10 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜட சக்தியானது பரமனின் பல்வேறு சக்திகளில் ஒன்று. பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே என்று அதில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மின்சக்தியால் இயக்கப்படும் பல்வேறு அற்புத பொருட்களை கண்டு அனுபவமற்ற சிறுவன் ஒருவன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விடக்கூடும். ஆனால் அச்செயலுக்கு பின்னால் மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவன் அனுபவம் உள்ளவன் அறிகிறான். அதை போலவே உலகின் பெயரளவேயான பண்டிதர்களும் தத்துவவாதிகளும் தங்களின் மனக்கற்பனையால் அருவமான பிரபஞ்ச படைப்பை பற்றி முரணான பல வாதங்களை வழங்கக்கூடும். ஆனால் புக்தி நுட்பமுள்ள பகவத் பக்தன் ஒருவன் உற்பத்தி செய்யப்படும் மின்சார நிலையத்தில் இயந்திர கலைஞன் ஒருவன் இருப்பதைப் போலவே சிருஷ்டிக்கு பின்னால் பரமபுருஷரின் கரம் உள்ளது என்பதை பகவத்கீதையிலிருந்து அறிகிறான். ஆராய்ச்சி நிபுணர்கள் அனைத்தின் காரணத்தையும் பயனையும் கண்டுபிடிக்கின்றனர். ஆனால் பிரம்மா, சிவன், இந்திரன் மற்றும் தேவர்களை போன்ற மிக சிறந்த ஆராய்ச்சி நிபுணர்களும் கூட பகவானின் அற்புதமான படைப்பு சக்தியை கண்டு சில சமயங்களில் பிரமிக்கின்றனர். எனவே அற்ப விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் மிக சிறிய பௌதீக நிபுணர்களை பற்றி கூற என்ன இருக்கின்றது? பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் உயிர் வாழ்வதற்குரிய வேறுபாடான சூழ்நிலைகள் இருப்பதைப் போன்று ஒரு கிரகம் மற்றவைகளை விட உயர்ந்ததாக இருப்பதை போல அவ்வேறுபட்ட கிரகங்களில் உள்ள உயிர்வாளிகளின் மூளைகளும் வெவ்வேறு பிரிவுகளில் முக்கியத்துவங்களை கொண்டவையாக உள்ளன. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் இந்த பூமியில் வாழ்பவர்களின் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மலோக வாசிகளின் நீண்ட ஆயுள் காலத்தை இவ்வுலகின் பெரும் விஞ்ஞானிகளாலும் நினைத்தற்கரியதாக இருக்கும் பிரம்மதேவருடைய மூளையின் மதிப்புடன் ஒருவன் ஒப்பிட்டு பார்க்கலாம். பெரும் மூளையை ஆற்றலை கொண்ட பிரம்மதேவரும் புகழுக்குரிய அவரது சம்ஹிதையில் பிரம்ம சம்ஹிதை 5.1 பின்வருமாறு விளக்கியுள்ளார். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். பகவானின் இயல்புகளை தங்களிடம் கொண்டுள்ள பிரசித்தி பெற்றவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் கிருஷ்ணரை ஒருவரும் மிஞ்ச முடியாது என்பதால் அவரே பரமபுருஷர் ஆவார். புருஷோத்தமரான அவரது உடல் அழிவற்றதும் அறிவும் ஆனந்தமும் நிரம்பியது ஆகும். ஆதி புருஷரான பகவான் கோவிந்தனும் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமும் அவரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் பரம காரணம் என்று பிரம்மதேவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மிக சிறிய கிரகமான இந்த பூமியில் உள்ள அற்ப மூளைகளை கொண்ட மனிதர்கள் பகவானை பகவத்கீதையில் தாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்தும் என்று கூறும் பொழுது மனோ தத்துவ கற்பனையாளர்களும் பௌதீக வாய் சண்டைக்காரர்களும் அவரை ஏளனம் செய்கின்றனர். இதனால் பகவான் வருத்தத்துடன் கூறுகிறார், அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். மனித உறவில் நான் தோன்றும் பொழுது மூடர்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது உன்னத இயற்கையையும் எல்லாவற்றின் மீதுமான ஆட்சியையும் அவர்கள் அறியார்கள். கீதை 9.11. பிரம்மனும் சிவனும் மற்ற தேவர்கள் எம்மாத்திரம் பூதர்கள் ஆவர். இவர்கள் ஓர் அரசனால் நியமிக்கப்பட்ட மந்திரிகளுக்கு ஒப்பான பிரபஞ்ச அலுவல்களை நிர்வகிக்க படைக்கப்பட்ட தேவர்கள் ஆவர். மந்திரிகள் ஈஸ்வரர்களாக அல்லது அடக்கியாள்பவர்களாக இருக்கலாம். ஆனால் பரமபுருஷர் மகேஸ்வரம் அல்லது ஆட்சி செய்பவர்களையும் படைத்தவர் ஆவார். அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் இதை அறிவதில்லை. இதனால் பகவான் தமது தனி பெருங்கருணையினால் அவ்வப்பொழுது ஒரு மனித உருவில் நம் முன் தோன்றும் பொழுது அவரை துணிச்சலுடன் அவர்கள் ஏளனம் செய்கின்றனர். பகவான் மனிதரை போன்ற ஒருவர் அல்ல. அவர் சச்சித் ஆனந்த விக்கிரக எனப்படும் பரிபூர்ணமான முழுமுதற் கடவுள் ஆவார். அவரது உடலும் ஆத்மாவும் எவ்வித வேறுபாடும் இல்லை. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. அவரே சக்தியாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறார்.
பரீட்சித்து மகாராஜன் தமது ஆன்மீக குருவான சுகதேவ கோஸ்வாமியிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிருந்தாவனத்து லீலைகளை விவரிக்குமாறு கேட்கவில்லை. முதலில் அவர் படைப்பை பற்றி கேட்க விரும்பினார். அரசன் நேரடியாக பகவானின் உன்னத லீலைகளை பற்றி கேட்க வேண்டும் என்று சுகதேவ கோஸ்வாமியும் கூறவில்லை. காலம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. அதனால் வருவாய்க்காக பாகவதம் பேசுபவர்கள் செய்வதைப் போல் சுகதேவ கோஸ்வாமி இயல்பாகவே குறுக்கு வழியை பின்பற்றி நேராக 10வது காண்டத்திற்கு சென்றிருக்க கூடும். ஆனால் அரசனோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் புகழ்பெற்ற பேச்சாளரோ பாகவதத்தை கையாள்பவர்களைப் போல் மேல் நோக்கி தாண்டவில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தை அறிய வேண்டி இம்முறையின் உதாரணத்திலிருந்து எதிர்கால வாசகர்களும் செவிசாய்ப்பவர்களும் பாடம் கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இருவரும் வரிசை கிரமமாக முன்னேறி சென்றனர். பகவானுடைய பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், அதாவது ஜட உலகில் இருப்பவர்கள், பெருமானின் பகிரங்க புற சக்தி எவ்வாறு அவருடைய உத்தரவின் கீழ் இயங்குகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவரது அந்தரங்க சக்தியை ஆராய முயற்சிக்கலாம். பௌதீகவாதிகள் பெரும்பாலும் கிருஷ்ணரின் பகிரங்க புறசக்தியாகிய துர்கா தேவி உபாசகர்களாக இருக்கின்றனர். ஆனால் துர்கா தேவி ஸ்ரீ கிருஷ்ணரின் நிழலை போன்ற சக்தி மட்டுமே என்பதை அவர்கள் அறியார்கள். திகைக்கச் செய்யும் ஜட இயக்கங்களுக்கு பின்னால் பகவானுடைய உத்தரவு உள்ளது. இது பகவத்கீதையிலும் 9 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. துர்கா சக்தி கோவிந்தனின் ஆணையின் கீழ் செயல்படுகிறது என்று பிரம்ம சம்ஹிதை உறுதி செய்கிறது. பகவானின் உத்தரவில்லாமல் சக்தி வாய்ந்த துர்கா சக்தியால் ஒரு புல்லை கூட அசைக்க முடியாது. எனவே பக்குவமடையாத பக்தன் ஒருவன் பகவானின் அந்தரங்க சக்தியின் மூலமாக நிகழ்த்தப்படும் அவரது அந்தரங்க லீலைகளை நோக்கி உடனே தாண்டி குதிக்காமல் அவரது படைப்பு சக்தியை பற்றி விசாரிப்பதன் மூலம் அவரது பெருமைகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சைத்தன்ய சரிதாமிரதத்திலும் கூட படைப்பு சக்தியை பற்றிய விவரங்களும் பகவானின் செயல்முறையும் விளக்கப்பட்டுள்ளன. மேலும் கிருஷ்ணரின் மகத்துவத்தை பற்றிய அறிவை உதாசீனப்படுத்துவதால் விளையக்கூடிய ஆபத்திலிருந்து பக்குவமடையாத பக்தன் தன்னை கவனமுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியர் எச்சரித்துள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருமை பெருமைகளை ஒருவன் அறிந்தால் மட்டுமே அவரிடம் உறுதியான நம்பிக்கையை அவருள் பதிக்க முடியும். இல்லையெனில் சாதாரண மனிதனைப் போல் பெரும் தலைவர்களும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்பல தேவர்களில் ஒருவராகவோ அல்லது சரித்திர பிரசித்தி பெற்ற ஒருவராகவோ அல்லது வெறும் கட்டுக்கதை என்றோ தப்பான அபிப்பிராயம் கொண்டு விடுவர். பகவானின் உன்னதமான பிருந்தாவனம் லீலைகள் அல்லது துவாரகாபுரி லீலைகள் முன்னேற்றமான ஆன்மீக நுணுக்கங்களில் தங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கி கொண்டவர்களால் மட்டுமே அனுபவிக்கத்தக்கவை ஆகும். மேலும் பரீட்சித்து மகாராஜனின் நடத்தையில் நாம் காணப்போவதை போல் அத்தகைய ஒரு நிலையை பக்தி தொண்டாலும் விசாரணைகளாலும் சாதாரண மனிதனாலும் அடையப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி இது 2வது புக் தானே மாதாஜி? 2வது புக்ல 4வது அத்தியாயம் மாதாஜி. 4வது அத்தியாயம் பதம் 6. ஓகே ஓகே. இங்க சில பிரபுபாதர் அழகா ஒரு பெரிய ஒரு பட்டு கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. இந்த பொருளில் என்ன சொல்றாருன்னா, பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் நினைப்பதற்கரிய அதிசயமான இப்பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடம் அறிய நான் ஆசைப்படுகிறேன். மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் தான். ஆனா அதற்கு அவர் பொருளுரை எவ்வளவு பெருசு கொடுத்திருக்காருன்னா, அப்ப அதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்ப பகவான் எப்படி படைக்கிறார் இந்த பிரபஞ்சங்களை. இப்ப ஒரு குழந்தை ஒரு கீ கொடுக்குற பொம்மை எடுத்து இல்ல ஒரு பேட்டரியினால ஓடுற ஒரு கார் நாம ஓட்டி விட்டோம் அப்படின்னா அது தானா இயங்குது அப்படின்னு அது நினைச்சுக்கும். அதுக்கு பின்னாடி யார் அதை உருவாக்குறாங்க, என்ஜினியர்களோ இல்ல அதை பொம்மைய தயாரிக்கிற ஒரு கலைஞரோ அதை எப்படி தயார் பண்றாரு, அதுக்குள்ள எப்படி ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த செல்லை வச்சு அதை இயங்க செய்யறாரு அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை ரொம்ப அதிசயமா அந்த கார் தானா இயங்குறத ரிமோட் கண்ட்ரோல்ல நாம அதை லெஃப்ட் ரைட் கொடுத்தோம்னா அது தானா போகுதுன்னு நினைச்சுக்கோம். ஆனா பெரியவங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்கு, யாரோ ஒருத்தர் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நிறைய மூடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் தானாக உற்பத்தியாகி ஏதோ ஒரு வெடிப்புனால உருவாச்சு
அப்ப இந்த உயிர்வாளிகள் எல்லாம் தானா உருவாயிருக்கிறாங்க. அப்ப இறந்தா அந்த உயிர்வாளிகள் மண்ணோட மண்ணா போயிருவாங்க. அப்படியே இந்த பிரபஞ்சமா அழிஞ்சிரும் அப்படின்னு சில மூடர்கள் சூன்யமா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் பின்னால எப்படி ஒரு சக்திக்கு பின்னால ஒரு சக்திமான் இருக்கின்றார். இப்ப நீங்க சமையல் செஞ்சு உங்க கணவருக்காக டேபிள் மேல வச்சுட்டு நீங்க வெளியில போயிட்டீங்க. அப்ப கணவர் ஆஹா தானா வந்துருச்சு எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடுவாரா? என் மனைவி செஞ்சு வச்சிருக்கா, அதனால இங்க டேபிள்ல இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். இது போல மூடர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தானாக இயங்குகின்றது. எப்படி ஒரு காற்று போல இந்த பூமி மேல மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இல்லாம அது மிதக்க முடியாது. பல கோள்கள். அப்ப இந்த கோள்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோள்கள்ல ஒவ்வொரு விதமான மனிதர்கள். இங்க மனிதர்கள் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 அடி 6 அடி உயரம், கண்ணு காது மூக்கு எல்லாம் இந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. ஆனா வேற கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா வேற விதமாக படைக்கப்பட்டிருப்பாங்க. வேற விதமா அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும். அப்போ ஒரு உயிர்வாளியும் பகவானோட படைப்புல வித்தியாசமா இருக்கு. அப்ப சூரியனுக்குள்ளும் அங்க உயிர்வாளிகள் இருக்கின்றது. அப்போ நெருப்புக்குள்ளேயும் உயிர்வாளி இருக்கிறது. நாம இப்ப கண்ணுக்கு தெரியாதனால இப்ப கடலின் ஆழத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க இப்ப ஒத்துக்குறாங்க கடலுக்கு ஆழத்துல நிறைய உயிர்வாளிகள் இருக்கு. அப்ப கண்ணை மூடிட்டு இருட்டுன்னு சொன்னா அது யார் முட்டாள்தனம்? சொல்றவங்களோட முட்டாள்தனம். நீ கண்ணை மூடிட்டா உனக்கு உலகம் இருட்டு. ஆனா உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. எந்த வாதத்தாலும் விவாதத்தாலும். வேண்டாத வாதம் என்ன சொல்லுவாங்கன்னா தர்க்கம். அந்த தர்க்கத்துல போலி வாதங்கள் எல்லாம் இருக்கும். விதாண்டன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ உலகம் இருட்டு அப்படின்னு சொன்னாக்க அவங்க முட்டாள்கள். அப்போ இங்க பகவான் சர்வகதா அப்படின்னு எல்லா பக்கம் உயிர்வாளிகள் இருக்கின்றது. பகவானோட படைப்புல பாறைக்குள்ளும் தேரை இருக்கிற மாதிரி எல்லா பக்கமுமே உயிர்வாளிகள் இருக்கு. ஒரு சமயம் சத்ரபதி சிவாஜி அவர் ஒரு மலை மேல ஏறி அவரோட குரு நாமதேவர் இருக்காரு. அப்ப அவரு எல்லாருக்கும் அன்னம் வழங்குறாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு பொய் கௌரவம், நான் தான் எல்லாருக்கும் அன்னம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அவரோட எண்ணம் புரிஞ்சுது அவருக்கு. அப்போ நாமதேவர் சொல்றாரு இந்த பாறையை உடை அப்படின்னு. பாறையை உடைக்கிறப்போ அங்க என்ன இருக்குன்னா ஒரு தேரை வெளியில ஓடுது. எப்படி ஒரு பாறைக்குள்ள காற்றும் இல்ல, அங்க வெயிலும் கிடையாது, எப்படி ஒரு உயிர்வாளி வாழ முடியும்? அவருக்கு ஒரே அதிசயம். அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் என்னுடைய பொய் கௌரவத்தினால தலை கணத்தினால இதை குருதேவர் நம்மளுக்கு காட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு. அப்போ எல்லா உயிர்வாளிகளுக்கும் மரம் வச்சு தண்ணி ஊத்துவாங்கிற மாதிரி எல்லா உயிர்வாளிகளுக்கும் பகவான் படி அளக்குறாரு. அப்போ யாரும் யாருக்கும் நாம யாருக்கும் அன்னதானம் கொடுக்கறதுனால நான் கொடுக்குறேன் அதனால அவங்க வயிறு நினைதுன்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு கொடுக்கறது யாரு? பகவான். அப்ப எல்லாவற்றுக்கும் பின்னாடி இப்ப பிரம்மாவை படைச்சது யாரு? பகவான் விஷ்ணு. பகவான் விஷ்ணு எங்கிருந்து வந்தாரு? கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தாரு. கிருஷ்ணர் எங்கிருந்து? அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அததான் இங்க பிரம்ம சம்ஹிதிலையும் பிரம்மா சொல்றார், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். பகவான் எப்படிப்பட்டவர்னா சத் சித்து ஆனந்தமயமானவர். அலாதினி சக்தி, சம்வித், அந்த மாதிரி அவருக்கு 3 விதமான சக்திகள் இருக்கு. அலாதினி, சம்வித், அப்புறம் இன்னொன்னு 3 சக்திகள் இருக்கு. அது சத்து சித்து ஆனந்தத்தோட ஒப்பிடப்படுது. நித்தியத்தன்மை, அறிவு, நிரந்தரம், அந்த ஆனந்தம் எல்லாம் பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஈவன் பிரம்மாட்ட சிவன் கிட்ட கூட அது கிடையாது. அப்ப 100% முழுமையானவர் பகவான் கிருஷ்ணர். பகவானிடமிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றது. அவர் எல்லாம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் ஒருவரே ஒருவராக இருந்தார். எல்லாம் அழிந்த பிறகும் அவர் மிஞ்சி இருக்க போது அவர் ஒருவரே ஒருவர் தான். அப்ப அவர்கிட்ட இருந்துதான் எல்லா சக்திகளும் பிறந்தன. அவர்தான் சக்திமான். சக்திமான் இல்லாமல் எந்த சக்திகளும் கிடையாது. அப்ப அவருடைய உடல் எப்படிப்பட்டது அப்படின்னா திவ்யமானது. நம்மளை போல ஆத்மா தனியா உடல் தனியா கிடையாது, மனம் தனியா கிடையாது. அவரது மனம் உடல் ஆத்மா எல்லாம் ஒன்று.
அதுதான் திவ்யம். திவ்யம்ங்கிற வார்த்தை பகவான் கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தும். அப்ப நம்ம உடல் வந்து அழியக்கூடியது. ஆத்மா வேற, உடல் வேற. இந்த உடல் அழிந்தவுடன் ஆத்மா, அந்த நித்தியமான ஆத்மா என்றும் இருக்கின்றதுன்னு நாம பாக்குறோம். அப்ப மனம் வந்து சூட்சும புலன்கள்ல ஒன்று. மனம், புத்தி, அகங்காரம். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. எல்லா உறுப்புகளும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது. நம்ம கைகளால எடுக்க மட்டும்தான் முடியும், கண்களால பார்க்க மட்டும்தான் முடியும், கால்களால நடக்க மட்டும்தான் முடியும். பகவானுக்கு அப்படி கிடையாது. கைகளாலும் கால்களாலும் கண்களாலும் எல்லா உறுப்புகளும் எல்லா வேலையும் செய்யும். அப்ப அவர் எந்திரிச்சு வந்தெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பராசர் சக்தி தெய்வ சூயதே, அவர் எல்லா சக்திகளையும் தன்னிடமே கொண்டுள்ளார். அப்ப பலவேறு சக்திகளே அவருக்கு இருக்கு. பல சக்திகள் அவர்கிட்ட இருக்கு. எண்ணிலடங்கா சக்திகள். அச்சிந்தியான கற்பனை கெட்டாத சக்திகள் அவர்கிட்ட இருக்கு. கணக்கே இட முடியாது. இப்ப சக்திகள் அப்படின்னா அவருக்கு நடுத்தர சக்தி, ஜடசர சக்தின்னு சொல்லலாம், பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி, இப்படி எப்படி வேணா சொல்லலாம். அப்போ ஒருத்தர் அவரை புரிஞ்சுக்க முற்படும் போது அவரது புறசக்திகளை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் அவரது அந்தரங்க சக்திக்குள்ள போகணும். அவர் அந்த அந்தரங்க சக்திங்கிறது பல விரிவுகளை கொண்டது. அவர் அந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்றவற்றை செய்யறாரு. அதனாலதான் அவர் குணரூபமாக வர்றாரு. குணரூபமாக பிரம்மா, விஷ்ணு, சிவனாக வருகிறார். புருஷ அவதாரங்களாக கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணுவா வர்றாரு. அப்ப பல அவதாரங்களாக யுக அவதாரங்களாக வர்றாரு. சக்தி ஆவேச அவதாரங்களா வர்றாரு. தன்னை விரிவங்கம் பண்ணி இந்த சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சக்தி ஏவா அப்படிங்கிறத யார் மூலமா வச்சு பண்றாரு அப்படின்னா துர்கை மூலமா. அப்ப புறசக்தி தான் அவங்க, பகவானுடைய அந்த சக்தி தான் துர்கை தேவி. அப்ப துர்கையை வழிபடுறவங்க நினைக்கிறாங்க துர்கை எல்லாமே பண்றாங்க. அப்ப துர்கைக்கு பவர் யார் கொடுத்தா? பகவான் கிருஷ்ணர் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து வாங்கிதான் துர்கை பகவானுக்கு சேவை செய்யறாங்க. பகவானோட சக்தி அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இத பிரம்ம சம்ஹிதில பிரம்மா நிரூபிச்சிருக்காரு. சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி பிவர்த்தி துர்கா இச்சானு ரூபம் அபியஷ்ய ச சேஷ்டதே ச கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்ப அந்த துர்கை யாரு அப்படின்னா பகவானுடைய புறசக்தி. அப்போ அவருடைய ஜட உலகங்களை பகவான் வந்து முதல்ல என்ன பண்றார்? ஜட உலகங்களை தோற்றுவிக்கிறார். அவர் வந்து முதல் சிருஷ்டி. இரண்டாவது சிருஷ்டி வந்து சர்க்க விசர்க்க. சர்க்கங்கிறது சிருஷ்டி, அவருடைய முதல் சிருஷ்டி பகவான் உருவாக்குறார். இந்த உலகங்களை, அண்டங்களை எல்லாம் அவர் தனது மயிர்கால்கள் மூலமாக நிறைய அண்டங்களை, கோடிக்கணக்கான அண்டங்களை உற்பத்தி பண்றார். அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள போய் சக்தியை கொடுக்கிறார். கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக அவர் எல்லா அண்டங்களுக்குள்ளயும் போறாரு. அதனால அந்த சக்தி அங்க ஆக்டிவேட் ஆகுது. அவர் உள்ள போகலினா எந்த அண்டங்களும் சுத்தாது, இயங்காது. அப்ப பகவான் வந்து அந்த சக்தியை கொடுக்கங்காட்டிக்குத்தான் எல்லா அண்டங்களும் இயங்குது. கர்ப்போதக சாயி விஷ்ணு, அப்புறம் ஷீரோதக சாயி விஷ்ணுவாக எல்லா உயிர்வாழிக்குள்ளேயும் அவர் பரமாத்மாவாக ஹிருதயத்துல நுழையறதுனால தான் எல்லா ஜீவராசிகளும் இயங்க முடிகிறது. அப்ப இந்த 3 விதமாக அவர் வந்து இந்த உலகத்தை படைத்து அதுக்குள்ள புகுந்து அந்த பிரபஞ்சங்களை எல்லாம் இயங்க செய்து அதுக்குள்ள இருக்கிற உயிர்வாழிகளுக்குள்ளும் புகுந்து அவங்களையும் இயங்க செய்யறார். அப்ப அங்க சக்தி இல்லை அப்படின்னா, அந்த சக்தி இல்லைன்னா யாராலையும் இயங்க முடியாது, எந்த பிரபஞ்சங்களாலும் இயங்க முடியாது. அப்ப பிரபஞ்சங்களுக்குள்ளும் அவர் வந்து நுழையறதுனால இந்த ஜடப்பொருட்களும் கூட வளர்கின்றது. அப்ப எல்லாமே அவருடைய சக்திகள் ரூபமாக எங்கும் விரிவடைந்திருக்கிறது. அவர் இல்லாம எந்த பொருளும் கிடையாது, எந்த காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. எல்லாவற்றிற்கும் காரணமாகவும் காரியமாகவும் பகவான் இருக்கிறார். எப்படி ஒரு மண்பானையானது அந்த மண்ணிலையும் பகவான் படைச்சது. அப்ப அந்த குயவன், மண்பானையை உருவாக்கும் அந்த குயவனும் பகவானோட அங்கம். அப்ப அந்த குயவன் வந்து மண்பானையை உருவாக்குறார்.
அப்ப இதுக்கு காரணம் யாரு? நிமித்த காரணம், உடனடி காரணம். நிமித்த காரணமாவும் இருக்கிறது பகவான் தான், சர்வ காரணமா இருக்கிறதும் பகவான் தான். இப்போ மண்ணை கொடுக்கறது யாரு? அவர் தான். அதை உருவாக்க சொல்றது யாரு? அவர் தான். மனசுக்குள்ள பரமாத்மா வருது. அப்ப அந்த பானையை உருவாக்கவும் யாரு? பகவானோட அங்கத்துனுக்கு. சோ எல்லா காரணங்களுக்கும் காரணமாக கடைசியில பார்த்தா அவர் தான். முடிவு அவர் தான், ஆரம்பமும் அவர் தான். ஆதி அந்தம் எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான். அப்போ இது முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க? அவஜானந்தி மாமூட மானுஷம் தனம் ஆஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். இப்ப பகவான் மனித ரூபம் எடுக்கும் போது அவர் ஏதோ கர்ப்பத்துல அவர் வர்றாரு, நம்மளை போல கர்ப்பத்துல இருக்கிறாரு, அடைப்பட்டு கிடக்குறாரு, அப்புறம் இறந்து போறாரு, ஒரு வேடன் அவனை கொன்னுட்டான். இதெல்லாம் கற்பனைகள், மென்டல் ஸ்பெகுலேட் பண்ணி அவங்களா திங்க் பண்ணிக்கிறது. ஆனா சாஸ்திர சக்ஷு கொண்டு பார்க்க வேண்டும், சாஸ்திர கண் கொண்டு பார்க்க வேண்டும். இல்லைன்னா யாருக்கும் எந்த உண்மையும் புலப்படாது. ஏன்னா இது பிரத்யக்ஷ ஞானம் கிடையாது, இது ஸ்மிருதி, சாஸ்திரங்கள் கண் கொண்டு இதை பார்க்கணும். அப்ப சாதாரணமானவங்க கற்பனையில நான் என்ன வேணா நினைக்கலாம், அவங்க கற்பனை எல்லாம் யாருமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் பகவான் தன்னை எல்லோரிடமும் வெளிப்படுத்தி கொள்ளுவது இல்லை. மூடர்களுக்கு மேலும் தன்னை பற்றிய ஞானத்தை கொடுக்காம குழப்பறார். ஏன்னா அவங்க பகவானை சரணடையல, சரணடைந்தால் மட்டுமே தன்னை பற்றி வெளிப்படுத்துவார். இப்ப யாராவது உங்ககிட்ட பணம் கேட்கறாங்கன்னா, ஏய் பணத்தை எடுத்து கொடு, எனக்கு 5000 வேணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? பணிவா உங்ககிட்ட நல்லா இருக்கீங்களா, எனக்கு கஷ்டங்க, குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, நீங்க ரொம்ப நல்ல மனசு பண்ணி எனக்கு உதவி இருக்கிறீங்க, அதனால அன்னைக்கு தப்பிச்சேன் நானு, அதே மாதிரி ஒரு கஷ்டம் இப்ப வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவுறீங்களா அப்படின்னு பணிவா கேட்பாங்க. சோ அவரும் பணத்தை கொடுப்பாரு. ஆமா இவர் நல்லவர், திருப்பி எனக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. அப்ப பகவான்கிட்ட யாரு பணிவாக இருக்கிறார்களோ, சரணடைகிறார்களோ அவர்களுக்கு தன்னை பற்றிய ஞானத்தை அவர் கொடுப்பார். இல்லைன்னா பகவான் கொடுக்கணுங்க அவசியம் கிடையாது. அவர் யாருக்கும் அடிமை கிடையாது. அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அவர் விபு. விபு அப்படின்னா உயர்ந்தவற்றில் உயர்ந்தவர். உயரம் அப்படின்னு நம்ம எதை கணக்கிடுவோம்? எவரெஸ்ட் சிகரம் உயரம்னு சொல்லுவோம். ஆனா கோடானு கோடி பிரபஞ்சங்களை படைத்து காத்து அழிக்கும் அந்த கடவுளுக்கு உயரம் என்ன? கணக்கில் அடங்காதது. அப்ப நாம இதை கணக்கிடவே முடியாது, அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. கற்பனையில கூட நீங்க அந்த உயரத்தை நீங்க பார்க்க முடியாது. அப்ப இந்த மேகத்தோட அளவு நாம எட்ட முடியுமா? எத்தனை ஏணி வைக்க முடியும்? அப்ப இது மாதிரி கோடானு கோடி பிரபஞ்சங்களை படைப்பவரை பற்றி என்ன சொல்றது? அப்ப அப்பேற்பட்ட பகவானை நான் எனது சிறிய மூளை கொண்டு, என் முதுக நானே பார்த்ததில்லை என் கண்களால. இந்த ஜட உறுப்புகள் குறையுடையவை. கண்களால நாம ஒரு எல்லைக்கு மேல பார்க்க முடியாது, கைகளால ஒரு எல்லைக்கு மேல நீட்ட முடியாது, கால்களால ஓரளவுக்கு மேல நடக்க முடியாது. எனக்கு 1 மணி நேரம் படிச்சாலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது, புத்தி பேதலிக்குது. உடம்புல பாத்தீங்கன்னா எல்லா பாட்டும் குறையுடையது. ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பகவான் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லையற்ற சக்திகளை கொண்டவர். மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரி வர்த்ததே அப்படின்னு 9.10 நாம பகவத்கீதையில பாக்குறோம். எல்லா அசையும் அசையா பொருட்களையும் அவரே ஆட்டுவிக்கின்றார், அவரே படைக்கிறார். அப்படிப்பட்ட பகவானை மூடர்கள் புரிஞ்சுக்க முற்படுறாங்க. எப்படின்னா 10வது அத்தியாயத்தை, பாகவதத்தோட 10வது அத்தியாயத்தை, அது அந்தரங்க லீலைகள். பகவானோட அந்தரங்க லீலைகளை முதல்ல பாக்கறதுக்கு முன்னாடி அவரது வெளிப்புற சக்திகளை புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி படைக்கிறார், எப்படி காக்கின்றார், எப்படி பல தேவர்களை வச்சு அவர் இதெல்லாம் மெயின்டைன் பண்றார், அந்த தேவர்கள் எங்கிருந்து சக்தியை பெறுகிறார்கள், அப்ப எப்படி அந்த அழிவை ஏற்படுத்துறார், பிரம்மாவோட ஆயுட்காலம் என்ன, அப்ப எவ்வளவு பிரபஞ்சங்களால் தோற்றுவிக்கப்படுகின்றது, அதை பிரம்மாவை சிருஷ்டித்து அந்த பிரம்மா மூலமா 2வது கிரியேஷன் எப்படி ஏற்படுத்துறார், இதெல்லாம் தான் சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜிட்ட கேட்கிறார். சாரி,
பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்கிறார். அப்ப இப்படி பணிவா அவர் கேட்க 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 சுகதேவ கோஸ்வாமி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கார். இப்ப பகவானுடைய சக்திகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம சக்திக்கு ஏற்ப, அதாவது பகவானை சரணடையும் போது அந்த நாலேஜ் நம்மளுக்கு அவர் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே 10.10 சதுர் ஸ்லோகால சொல்றார். ஏஷான் தேவ கம்பார்த்தம் அகம் அஜ்ஞானம் ஜம் தமக நாசயாம் ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா அப்படிங்கிறார். ஞான தீபத்தை நம்மளுக்குள்ள இருந்து ஏற்றி கொடுப்பது யார் அப்படின்னா பகவான் பரமாத்மாவாக இருந்து நம்ம உள்ளத்துல அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமா அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இல்ல கற்பனையினாலேயோ வேண்டாத புத்தகங்களை படிக்கிறதுனாலயோ பரம்பரா வழியிலிருந்து வர்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட நாம கேட்டு தெளிவு பெற வேண்டும். தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, அவருக்கு சேவைகள் செய்து அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும். அப்ப எங்க அணுகணும், அப்போ ஒரு குரு கிட்ட நாம என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குரு ஆன்மீக குரு அப்படிங்கிற மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவர். ஏன்னா பகவானை பற்றிய விஷயங்களை அவர் தான் நம்மளுக்கு சொல்லுவார். இப்போ ஒரு தாய் எப்படி நம்மளுக்கு சொல்றாங்க தந்தை யாருன்னு, அது போல பகவானை பற்றிய விஷயங்களை தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து, ஏன்னா 2வது பிறப்பு கொடுப்பவர் அவர் தான். முதல் பிறப்பு நாம பிறக்கும் போது வருது. 2வது பிறப்பு அப்படிங்கிறது எப்போ நம்ம ஒரு ஆன்மீக குருவிட்ட இருந்து தீட்சை பெற்றுக் கொள்கிறோமோ அப்போது 2வது பிறப்பு கிடைக்குது நம்மளுக்கு. அப்ப இந்த 2வது பிறப்புல குருவானவர் சில சமயம் தாயாக அன்பாக இருப்பார், தந்தையாக கண்டிக்கவும் செய்வார், ஒரு குருவாக நம்மளுக்கு போதிக்கவும் செய்வார். அப்ப எல்லா பொசிஷனையும் அவர் எடுத்துக்கிறார், தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கிறார். அப்ப அந்த குரு கிட்ட நாம எப்படி நடக்கணுங்கிறதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரிடம் பணிவுடன் சேவைகள் செய்து அடக்கமாக கேள்விகள் கேட்டு அந்த ஞானத்தை அவர்கிட்ட இருந்து நாம வாங்கிக்கணும். உனக்கு தெரியுதா பார்க்கலாம் ஏகத்தாளமா கேள்வி கேட்கறதோ கிண்டல் அடிக்கிறதோ, குருவுக்கு முன்னாடி தன்னை பெரியவனாக காட்டிக் கொள்வதோ இதெல்லாம் மிகவும் அபராதத்தை விளைவிக்கும். அப்போ துர்கா தேவி வந்து பகவான் கிருஷ்ணர் இல்லாம, அவரோட சக்தி இல்லாம ஒரு புல்லை கூட அசைக்க முடியாது. எப்படி இங்க வந்து பகவத்கீதையில அர்ஜுனன் அந்த உபதேசங்களை எல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து 16,108 மனைவிகளை பகவான் கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் நீ கொண்டு வந்து சேர்த்திரு அப்படின்னு சொல்லிட்டு துவாரகாபுரியில கொண்டு வந்து சேர்த்திருன்னு போயிடுறாரு. ஆனா 16,108 மனைவிகளை கூட்டிட்டு வர்றப்போ ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வர்றாரு. மாடு மேய்க்கிற சிறுவன் வந்து 16,108 மனைவிகளை கடத்திட்டு போயிடுறாரு. அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு அவர் அஸ்திரத்தை தூக்குறாரு. தன் கைகளால அஸ்திரத்தை தூக்கவே முடியல. என்னது, நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவன், நான் வந்து பெரும் ஒரு வில்லாளி, அர்ஜுனன் அப்படின்னானே ஒரு பெரும் வில்லாளி, அவர்கிட்ட பாசுபதம் அஸ்திரம் இருக்கு, நிறைய அஸ்திரங்கள் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவரால் அந்த அஸ்திரத்தை தூக்க முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, நான் வந்து வெறும் டம்மி பீஸ். பகவானோட கருணை இல்லாம யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. பெரிய பெரிய ஆளுங்க, இப்ப விஞ்ஞானிகளே அவங்கள சாதிக்கிறாங்க அப்படின்னா கடவுளோட கருணை இருந்தங்காட்டிக்குத்தான் அவங்களால சாதிக்க முடியுது. ஆனா அவங்க மாயா அபகரத ஞானம் ஆசூரம் பாவம் ஆசிரிதம் அப்படின்னு அவங்க மாயையால அவங்களோட சின்ன புத்தியானது மறைக்கப்பட்டு விடுகின்றது. அதனால அவங்க நினைக்கிறாங்க நான் என்னுடைய கண்டுபிடிப்பு தான் பெருசு, அப்ப இதுக்கு பின்னாடி யாரும் இல்ல, நான் பெரிய அறிஞன், நான் பெரிய விஞ்ஞானி, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு அவன் கத்திட்டே இருப்பான். ஆனா அவனுக்கும் மேல அவன் சின்ன இந்த உடலை கொண்டு சின்ன மூளையை கொண்டு அவன் கண்டுபிடிக்கிறத அவன் பெருமை பேசிக்குவான். ஆனா அதுக்கு பின்னாடி பகவான் எவ்வளவு படைப்புகளை வச்சிருக்காரு, அதையெல்லாம் அறிஞ்சுக்கணும்னா பக்தி பண்ணணும், அவர்கிட்ட சரணடையணுங்கிற ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் அவங்க கிட்ட கிடையாது. இப்ப கிருஷ்ணரின் மகத்துவத்தை பற்றிய அறிவை உதாசீனப்படுத்துவதால் விளையக்கூடிய ஆபத்திலிருந்து பக்குவமடையாத பக்தன் தன்னை கவனமுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல அதனோட ஆசிரியர் எச்சரிக்கிறார்.
அப்ப இங்க வந்து பெரும் தலைவர்களும் கூட பகவான் கிருஷ்ணரை பற்பல தேவர்களில் ஒருவராக நினைக்கின்றனர். இல்ல சரித்திர புகழ் பெற்றவர் ஒரு மேஜிஷியன் வந்து மேஜிக் வித்தையெல்லாம் காட்டுற மாதிரி அவர் ஏதோ சாதனை பண்ணிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, சாஸ்திரபூர்வமானது. இப்ப பிருந்தாவன லீலைகள், அவரோட உன்னதமான பிருந்தாவன லீலைகளையே இந்த சின்ன புத்தி கொண்டு புரிஞ்சுக்க முற்படும் போது தன்னை போலவே அவன் நினைச்சுக்கிறான். ஏமா பகவான் அப்படி கிடையாது. பகவானுக்கு எதுவுமே தேவையில்லை. அவருக்கு உணவோ தண்ணியோ இல்ல காமமோ கிடையாது. நம்மளை போல பௌதிக காமம் கிடையாது. ஏன்னா நாம இந்த உடல்ல காமங்கிறது வேற. ஆனா பகவானோட உடல் திவ்யமானது. அவர் ஆத்மராமா, எல்லாவற்றையும் தன்னில் கொண்டவர். அவருக்கு தேவைங்கிறது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு உடல் இச்சை அப்படிங்கிறது அவருக்கு இருக்குன்னு கற்பனை கூட பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறானது. அதனாலதான் 10வது அத்தியாயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா முதல்ல பாதங்களில் இருந்து தொடங்கி அவரது தொடைகள், அப்புறம் கணுக்கால், அப்புறம் இடுப்பு, அப்புறம் மார்பு பகுதி, அப்புறம் திருமுகம், கைகள், திருமுகம் அப்படின்னு மேல மேல கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அப்ப பாகவதத்தை படிப்பது முதல் காண்டம், இரண்டாவது காண்டம், முதல் காண்டம், இரண்டாவது காண்டம், இப்படி வரிசையா கிரம முறைப்படி, கிரம அப்படின்னா வரிசை, கிரம முறைப்படி மேல போகணும். திடீர்னு போய் 10வது காண்டத்துல படிச்சுக்கிட்டு அதுல வர்ற ராச லீலைகள் எல்லாம் நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய போலி ஆட்கள் வந்து மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ ஒருவன் தான் கடவுள் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பா ஒரு சுண்டு விரலால அவர் எப்படி கோவர்த்தன மலையை தூக்குனாரோ அது போல ஒரு பாறாங்கலையாவது அவன் தூக்கணும். இல்ல சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும் பகவான் எப்படி தோன்றுகிறார், அவரது அவதாரங்கள் என்ன, அவர் யாருகிட்ட, அவர் தாய் தந்தையர் யாரு, அவருடைய பாதங்கள்ல எவ்வளவு சின்னங்கள் இருக்கும், கைகள்ல எவ்வளவு சின்னங்கள் இருக்கும். இப்ப பகவான் என்பவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். இப்ப பகவான் வந்து தோன்றுவது என்பது இங்கே யார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. அவர் வந்து சுதந்திரமானவர், ஸ்வராட். அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க இப்பதான் வரணும், இல்ல இந்த குறிப்பிட்ட பீரியட்ல நீங்க வரணும், இந்த பேர்ல தான் வரணும். அவர் ஸ்வராட் அப்படிங்கிறதுனால அவர் எப்ப வேணாம் தோன்றுவார். அப்போ இங்க வந்து நம்மளுக்கு 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். திரே அப்படின்னா 3வது அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க துவாபர யுகம் 2வதா வர வேண்டியதும், திரேதாயுகம் 3வதாக வர வேண்டியதும். ஆனால் பகவான் என்ன பண்ணினாரு, தன்னுடைய பக்தை ஒருத்திக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக இங்க யுகத்தையே மாற்றிட்டார். திரேதா யுகம் வந்து 2வது வருது, துவாபர யுகம் 3வதாக வருது. அப்ப பகவான் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ராக்கே கிருஷ்ணா மாரேக்கே, மாரே கிருஷ்ணா ராக்கேக்கே. பகவான் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சா அவனோட விதி அவனுக்கு வேற மாதிரி இருந்தாலும், இன்னும் பல காலங்கள் வாழணும் அப்படின்னு இருந்தா கூட அவனை பகவான் அழிக்க முடியும். ஆனா பகவான் ஒருத்தனை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை யாராலையும் அழிக்க முடியாது. அவனுக்கு அடுத்த நாள் சாவே வந்தாலும் சாவு வராது. எவன் வந்து தூரத்தை நிக்கணும். முக்தி பிரதேதாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஏவன அசம்சயக. ஏன்னா முக்தியை அளிக்கக்கூடிய பகவான் விஷ்ணு மட்டுமே அப்படின்னு சிவபெருமானே சொல்றாரு. என்னால முடியாது. வரங்கள் கேட்கறவங்க கிட்ட எல்லாம் அவர் சொல்றாரு, முக்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, மத்த என்ன வேணா நான் தர்றேன், எல்லாம் செல்வம் தர்றேன், என்ன உனக்கு வேற எந்த சித்தி வேணுமோ அதெல்லாம் தர்றேன், ஆனா முக்தி மட்டும் அவர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சிவபெருமானே பத்மபுராணத்துல சொல்றாரு. அடுத்தது பதம் 7. யதா கோபாயதி விபுர்யதா சம்யச்சதே புனः யாம் யாம் சக்திம் உபாஸ்ருத்ய புருஷக்தி பரபுமான் ஆத்மான் கிரீடயன் கிரீடன் கரோதி விகரோதி ச. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. சர்வசக்தி படைத்தவரான பரமபுருஷர் ஒரு விளையாட்டாளனை போல் விளையாட்டாக எப்படி இந்த அதிசய உலகை பராமரிப்பதிலும் மீண்டும் அதை அழிப்பதிலும் தமது வெவ்வேறு சக்திகளையும் விரிவங்கங்களையும் ஈடுபடுத்துகிறார் என்பதை தயவு செய்து விளக்குவீராக. பொருளுரை. தனித்தன்மை கொண்ட நித்திய ஜீவன்களுக்கு இடையில் தலைமையான ஜீவனாக பரமபுருஷரை கத உபனிஷத்தம் விவரிக்கிறது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம்.
மேலும் எண்ணற்ற தனித்தன்மை கொண்ட ஜீவன்களை பராமரிப்பவரான ஒரே பரம்பொருள் என்றும் அவரை அது விவரிக்கிறது. ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். எனவே பந்தப்பட்ட நிலையிலும் முக்தியடைந்த நிலையில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சர்வ வல்லமை பொருந்திய பரம புருஷரால் பராமரிக்கப்படுகின்றன. இத்தகைய பராமரிப்பை அவர் தமது விரிவங்கங்களாலும் அந்தரங்க, பகிரங்க மற்றும் நடுத்தர சக்தி ஆகியவற்றின் மூலமாகவும் நிறைவேற்றுகிறார். ஜீவராசிகள் அவரது நடுத்தர சக்திகளாவர். மேலும் பிரம்மா மற்றும் மரீச்சி போன்ற பகவானின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களில் சிலரிடம் படைப்பு தொழில் ஒப்படைக்கப்பட்டு படைப்புக்குரிய செயல்கள் பகவானால் அவர்களிடம் உட்புகுத்தப்படுகின்றன. தேனே பிரம்மஹிருதா. பகிரங்க சக்தியும் பந்தப்பட்ட ஆத்மாக்களால் அல்லது ஜீவன்களால் நிரப்பப்பட்டுள்ளது. பந்தப்படாத நடுத்தர சக்தி ஆன்மீக ராஜ்யத்தில் செயல்படுகிறது. மேலும் பகவான் தமது வேறுபட்ட விரிவங்கங்களால் ஆன்மீக வெளியில் காட்டப்படும் உன்னதமான பல்வேறு உறவு முறைகளில் அவர்களை பராமரித்து வருகிறார். எனவே ஒருவரேயான பரம்புருஷ பகவான் பலவாக தன்னை விரிவடைய செய்கிறார். இவ்வாறாக எல்லா வேற்றுமைகளும் அவருக்குள் உள்ளன. அவர் எல்லா வேற்றுமைகளுக்குள்ளும் உள்ளார். இருந்த போதிலும் அவர் இவை அனைத்திலிருந்தும் வேறானவராகவும் உள்ளார். அதுவே பகவானின் நினைத்தற்கரிய அற்புத சக்தியாகும். இதனால் அவரது கற்பனைக்கு எட்டாத சக்தியினால் அனைத்தும் ஒன்றாகவும் அதே சமயம் வேறாகவும் உள்ளது. அச்சிந்திய பேதா பேத தத்துவம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவான் வந்து ஒரு விளையாட்டாளனை போல் விளையாடி அவரும் ரொம்ப எல்லாம் இதுக்கு மெனுக்கெட்டு கைகளை தூக்கி கால்களை எல்லாம் வச்சு அவரு நம்மளை போல ரொம்ப நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கடினமா உழைக்கணும். கை கால்கள் எல்லாம் அதுல ஈடுபட்டு இருக்கணும், இல்ல மூளையாவது அதுல ஈடுபட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு செயலை செய்ய முடியும். ஆனா பகவான் உட்கார்ந்த இடத்துல தன் கண் பார்வையாலேயே தனது மனதில் நினைத்தாலே போதும், எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படி பகவானுக்கு வந்து பல சக்திகள் இருக்கு. ஹலாதினி சக்தி, சம்வித் சக்தி, சாந்தினி சக்தி அப்படின்னு பல சக்திகள் இருக்கு. அப்போ நடுத்தர சக்திகள் நாமெல்லாம் அவருடைய தடஸ்ர சக்திகளாக நாம இருக்கிறோம். அந்தரங்க சக்திகளாக பகவான் தனது பல சக்திகளை கொண்டுள்ளார். வெளிப்புற சக்தியாக, வெளிப்புற சக்தியின் மூலமாக இந்த ஜடத்தை வந்து அவர் படைக்கிறார். அப்ப இந்த ஜடத்துல வந்து எல்லாவற்றிலும் அவர் ஊடுருவி இருக்கின்றார். அவரது சக்தி இல்லாம எதுவுமே இயங்காது. காணும் பொருட்கள் எல்லாற்றிலையும். பகிஷ்யாம், அவர் வந்து தன்னையே விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்ப எல்லா வேற்றுமைக்குள்ளும் அவர் இருக்கிறார். எல்லா வேற்றுமைகளுக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னா நாம நினைப்போம் அது ஜட பொருள் தானே அப்படின்னு. ஆனா அந்த ஜடத்துக்குள்ளேயே அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சக்தியா இருக்கிறார். அவரது சக்தி இப்ப சூரியனிடம் இருந்து சக்தி வருது. அப்ப அது சூரியனிடமிருந்து வேறுபட்டதல்ல. சூரியன் இருக்கங்காட்டிக்குத்தான் அந்த ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு கீழே வருது. அப்ப சூரியன் இல்லாம ஒளிக்கதிர்கள் இருக்குமா? சூரியன் இல்லாம சக்தி மட்டும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப சக்திமான் இருக்கங்காட்டிக்குத்தான் நம்மளுக்கு சக்தி கிடைக்குது. அதே போல பகவானுடைய சக்திகள் தான் பல வயராக வெளிப்படைய பகூனாம், பகிஷ்யாம். அப்போ பகவானுடைய சக்திகள் எங்கும் ஊடுருவி இருக்கிறது. சூரியன் எங்கேயோ இருக்கு. நாம சூரியனை பார்த்திருக்கிறோமா, இல்ல தொட்டிருக்கிறோமா, இல்ல கிட்ட நெருங்க முடியுமா? முடியாது. ஏன்னா சூரியன் வந்து பல டிகிரி வெப்பம் நிறைந்தது. சூரியன் எங்கேயோ இருக்கு. ஆனா அந்த கதிர்களே நம்மளுக்கு இவ்வளவு உஷ்ணமா இருக்குன்னா சூரியன் கிட்ட போனா என்னாமோ ராக்கெட் எல்லாம் அனுப்புறாங்க. ஆனா சூரியன் கிட்ட போறப்ப அது வெடிச்சிருது. எவ்வளவோ கோட்டெல்லாம் போட்டு அது சூரியன் கதிர்களால பாதிக்கப்படாம எவ்வளவோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அந்த ராக்கெட் அனுப்புறாங்க. ஆனா சூரிய கதிர்களோட அந்த வெப்பமானது அந்த உராய்வுனால அந்த அவங்க அனுப்புற அந்த ராக்கெட் விண்கலன்கள் எல்லாம் வெடிச்சு சிதறிடுது. அப்ப உள்ள இருக்கிற மனுஷங்களும் காணாம போயிடுறாங்க. அப்போ மனித தொழில் ரொம்ப மிருதுவானது. கிட்டக்கு நெருங்க சூரிய கதிர்களால அவன் எரிக்கப்பட்டு விடுவான். அப்போ பகவானுடைய ஒரு கண்ணுதான் ஒரு சூரியனாக வேதங்கள் சொல்லுது. பல கோடி சூரியன்கள் பிரகாசம் உடையவர் பகவான். அப்படிப்பட்ட பகவானை நாம நெருங்க முடியுமானா முடியாது. சிலரெல்லாம் கேட்பாங்க, எங்க உங்க பகவானை வந்து நிக்க சொல்லு அப்படின்னு. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவாரு, அவரை வந்து நிக்க சொல்ற முடியும், ஆனா நீ அதை தாங்குவியா? உனக்கு அந்த கண்கள் இருக்கா? கிடையாது. அப்ப அர்ஜுனனுக்கு கூட அந்த விஸ்வரூபம் காமிக்கும் போது பகவான் ஒரு ஞான கண்களை அவருக்கு தர்றாரு. அதனாலதான் அவரால் விஸ்வரூபம் பார்க்க முடிஞ்சது. அதுலயே அவர் கலங்கி போயிடுறாரு. அப்பா, எத்தனை கைகள், எத்தனை கால்கள், எத்தனை கண்கள், உக்கிரமாக கோரமான பற்கள், 8 திக்கும் இல்ல 10 திக்கும் எங்கும் நிறைந்திருக்கிறார் பகவான் சொல்லி, ஐயோ அப்பா எனக்கு இந்த ரூபத்தெல்லாம் பார்க்க வேண்டாம்,
ஏன்னா அந்த ரூபத்துல எல்லா காட்சிகளும் தெரியுது. அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், காட்டாறுகள், மலைகள், சிகரங்கள், மக்கள், பகவானோட பல்வேறு படைப்பு, உயிர்வாளிகள், ஒரு பக்கம் அசுரர்கள், இன்னொரு பக்கம் தேவர்கள், தேவர்களாக பல முகங்களாக பகவானே வர்றாரு. சம்டைம்ஸ் அந்த ஒரு எம்எல்ஏ போஸ்டுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னா பகவானே போய் தன்னை உருமாற்றிட்டு அந்த போஸ்ட்ல உட்காந்துருவாரு. இப்ப பிரம்மாக்கள் அப்படின்னு நாம பாக்குறோம். இப்ப பகவானுக்கு வந்து 100% சக்தி இருக்கு கிருஷ்ணருக்கு. அது விஷ்ணுவா வரும்போது 93 ஆயிருது. அப்போ சிவனா வரும்போது 87 சம்திங். அப்புறம் பிரம்மாக்கு வந்து 74% தான் அந்த பவர் இருக்கு. அப்ப 74% நற்குணங்களை பெற்றிருப்பவர்கள் பிரம்மாவோட போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் போடலாம். நானும் பிரம்மா ஆகிறேன்னு. இப்ப பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட். அப்ப யார் வேணா போடலாம், ஜீவராசிகள். பிரம்மாவோட 100 காலம் 100 வயது முடிஞ்ச உடனே அவரும் அழிஞ்சிடுறாரு. அடுத்த போஸ்டுக்கு யாராவது சூட்டபிளா யாருக்குமே இல்ல, தகுதி இல்ல அப்படின்னா பகவானே பிரம்மாவா வந்து உக்காந்துக்கிறார். இப்படி பல பல பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. அதுல இப்ப நாம 4 தலை பிரம்மாவோட லோகத்துல இருக்கோம். இன்னும் வந்து 8 தலை பிரம்மா, 1 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா, 1,00,000 தலை பிரம்மாக்கள் எல்லாம் பல பிரபஞ்சங்கள்ல இருக்காங்க. இன்னும் பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றது. அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் பல பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு நாம நினைச்சிருக்கோம் ஒரே ஒரு பிரம்மா இருக்காங்க. இது கற்பனை கதை அல்ல, இதுதான் உண்மை. இதுதான் பகவானோட படைப்பு. இத நாம வந்து பாகவதம் போன்ற பெரிய உயர்ந்த சாஸ்திரங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பகவான் வந்து நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு நித்தியமானவற்றுள்ளெல்லாம் நித்தியமானவர். நித்தியம் அப்படின்னா அழிவில்லாதது. பகவான் என்றுமே அழியாதவர். அவரிட்டிருந்து வந்த இந்த ஆத்மாக்களான நாம கூட அழிவில்லாதவர்கள். இந்த உடல் தான் அழியும், ஆத்மாக்கு அழிவே கிடையாது. அப்ப உடல் போன பின்னாடியும் ஆத்மா என்றுமே இருக்கும். ஏன்னா இந்த ஆத்மா காமத்தினால, அதாவது ஆசையினால வேறு வேறு உடல் எடுத்து வேறு வேறு பிரபஞ்சங்கள்ல கூடு விட்டு கூடு வாய்வது போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சொந்த இடம் எதுவும் தெரியல. எங்க போனாலும் நம்ம சொந்த இடத்துக்கு வந்தாதான் நிம்மதி. நாம இப்ப டூர் போறோம் அப்படின்னா அங்க பல கஷ்டங்கள் இருக்கும். போற தடங்கள் சரியில்லாமல் இருக்கும். அங்க சாப்பாடு சரியா கிடைக்காது, நாம சரியா குளிக்க முடியாது. ஹோட்டல்ல சில இடங்கள்ல அன்எக்ஸ்பெக்டடா நிறைய வசதிகள் இருக்காது. ஆனா சொந்த இடத்துக்கு வந்தாலும் அப்பாடா நிம்மதியா உட்காருவோம். அது போல இங்க பல பிரபஞ்சங்கள்ல நம்ம சுற்றி திரிந்தாலும் தேவலோகத்துல போனாலும் அங்க நம்மளுக்கு நிம்மதி இல்லை. ஏங்கன்னா அங்க தேவலோகத்தின் தலைவனான இந்திரனே என்ன பண்றான், அசுரர்களுக்கு பயப்பட்டு தன்னோட சேரை காப்பாத்திக்கிறதுக்காக பல முறை போராடிட்டே இருக்கான். அப்போ அங்கேயும் கஷ்டம்தான். அங்க போன நிறைய சுகங்கள் கிடைக்கும், இங்க இருக்கிறத விட அதிகமா சுகங்கள் கிடைக்கும். ஆனா அங்கேயும் கஷ்டம்தான். சோ பிரம்ம புவனாலோக புவனர் ஆவார்த்தினோ அர்ஜுன புனர் அப்போ அந்த பிரம்ம புவனாலோக பிரம்மலோகத்திலிருந்து சத்தியலோகத்திலிருந்து கீழே பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் மாமிபேத்தியத்து கவுந்தைய புனர்ஜென்மனா வித்தியதே. புனர்ஜென்மம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திட்டே இருக்கணும். அப்ப அந்த ஜட உலகங்கள் 14 உலகங்களை விட்டு நான் எப்படி வெளியில போனா மட்டுமே, ஆன்மீக லோகத்துக்கு போனா மட்டுமே எனக்கு பிறவாமை இருக்கும். அதுதான் துன்பம் இல்லாத உலகம். வைகுந்தம். வைகுண்டம் அப்படின்னா துன்பங்கள், குண்டம் அப்படின்னா துன்பங்கள் நிறைந்தது. அப்போ வைகுண்டம் அப்படின்னா துன்பம் இல்லாத இன்பமயமான உலகம். அங்க பகவானோட நாம போய் என்ஜாய் பண்ணலாம். அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு இங்க கஷ்டம் இருந்துட்டேதான் இருக்கும். அப்ப கற்பனை கெட்டாத சக்திகளால் அனைத்தும் ஒன்றாகவும் அதே சமயம் வேறாகவும் உள்ளது. அச்சிந்திய பேத அபேத தத்துவம் எப்படி ஒன்றாகவும் வேறாகவும் உள்ளது? இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லலாம். ஒன்றாகவும் வேறாகவும் எப்படி அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கடல் நீரோட சொல்றாங்க மாதாஜி. கடல் இருக்கு, கடலோட ஒரு துளி, அதோட தன்மை இருக்கும், ஆனா அளவுல சின்னதா இருக்கும். எஸ் மாதாஜி. அப்போ ஒன்றாகவும் வேறாகவும் அப்படின்னா நாமளும் பகவானுக்கும் நம்ம குணங்களால் ஒன்று. பகவானோட குணங்களை ஒத்த குணங்கள் தான் நம்மளுக்கு அடிப்படையில இருக்கு. ஆனா இப்ப மாயையால மறைக்கப்பட்டிருக்கு. குணங்களால் ஒன்று ஆனால் அளவால் வேறு.
எப்படி கடல் வந்து பெரிய அளவுல இருக்கு, ஆனா அதனோட சின்ன ஒரு டிராப் தான் நாம. அப்ப கடலோட முழு தண்ணியை குடிச்சாலும் உப்பு கரிக்கும், ஒரு டிராப் எடுத்து குடிச்சாலும் உப்பு கரிக்கும், அதே எத்தனையை குடிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு உப்பு கரிக்கும். அப்போ குணத்தால் ஒன்று நாம் எல்லாருமே, பகவானோட குணத்தால் ஒன்று. அதனாலதான் தூய பக்தர்கள் கடவுளுக்கு சமமாக மதிக்கப்படுகிறார்கள். அப்ப கடவுளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா குணத்தால வித்தியாசம் இல்லை, ஆனா அளவால வித்தியாசம் இருக்கு. எப்பவுமே கடவுளுக்கு சமமாக ஆக முடியாது. அசமோர்த்தவ, அவருக்கு சமமாகவோ மேலாகவோ யாராலும் ஆக முடியாது. அப்ப நான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் போலி ஆசாமிகள் நிறைய பேர். நான் தான் கடவுள், அம்மா கடவுள், அப்பா கடவுள் அப்படின்னு எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் எப்படி நீங்க கோவர்த்தன மலை தூக்க வேண்டாம், இந்த பாறாங்கல்ல சுண்டு வரல ஒரு 7 நாள் தூக்குங்கன்னா முடியாது. அவங்க பெரிய மலையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமர் குதிச்சாங்க, அது மாதிரி நீங்க குதிங்கன்னா அவங்களால முடியாது, ஆளே காணாம போயிடுவாங்க. பகவான் வந்து பிறப்பற்றவர் இறப்பற்றவர். அவர் பிறக்கிறதும் இல்லை இறக்கிறது இல்லை. சூரியன் தோன்றி மறைவது போல அவர் தோன்றுகிறார் மறைகிறார். ஆனா மூடர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் கருவுல பிறந்து மறைஞ்சு இறந்துட்டாரு இப்படி நல்லா கட்டுக்கதை சொல்லுவாங்க. பகவான் தோன்றுகிறார் மறைகிறார். எப்படி இது அவர் வந்து கிருஷ்ண பகவான் அவதாரியா வர்றப்போ தேவகி முன்னாடி 4 கையுள்ள விஷ்ணு ரூபத்துல தோற்றமளிக்கிறார். அப்ப தேவகி வசுதேவர் தேவகி சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த ரூபத்துல வராதீங்க, இப்ப அந்த அரக்கன் இப்பவே கொன்றுவான், அதனால நீங்க மறைஞ்சிருங்க, மறைஞ்சிட்டு எங்களுக்கு குழந்தையா வாங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் குழந்தையா மாறிடுறார். இப்ப கருவில இருந்து பிறக்கிறது கிடையாது, அவர் தோன்றுகிறார் மறைகிறார். ஆனா மூடர்கள் என்ன சொல்றாங்க, அவர் கருவுல வந்துட்டு மறைஞ்சு போனோம்னா அவரும் கடவுள் ஆகிறார், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறாங்க, நானும் கடவுள். அப்படியெல்லாம் கிடையாது, நாம கடவுள் ஆக முடியாது. நாம சேவகன்ற நிலைதான் நம்மளுக்கு. ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச, பகவானுக்கு நாம் என்றும் சேவை செய்யும் சேவகர்கள். அந்த நிலையை உணர்ந்து நம்ம பொய் கௌரவம் எப்பவுமே என்ன பண்ணோம்னா, சேவகனா, ஐயோ நான்ல முதலாளி. ஏன்னா இங்க ஆண்டு அனுபவிக்கத்தான் இந்த ஜட உலகை செலக்ட் பண்ணி இங்க வந்து இந்த பெரும் துன்ப கடல்ல எல்லாரும் விழுந்துட்டோம். நான் வந்து இப்ப அவங்கவுங்க மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப முதலாளிங்க நினைச்சுக்கிறாங்க. குடும்பத்துல ஒரு தலைவி என்ன நினைக்கிறான், நான் தான் தலைவி, என்னோட பேச்சதான் கணவன் கேட்கணும். கணவன் என்ன நினைக்கிறான், நான் தான் தலைவன், என் பேச்ச எல்லாரும் கேட்கணும், என் பொண்டாட்டி எனக்கு அடிமையா இருக்கணும், என் பிள்ளைங்க என் பேச்ச கேட்கணும். இப்படி ஆண்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாழ்றதுனாலதான் நம்மளுக்குள்ள பெரிய பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனை. யாருமே அடங்கி போக இந்த உலகத்துல விரும்புறது இல்ல. சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆபீசர், IAS ஆபீசர், இல்ல பிரைம் மினிஸ்டர், பெரிய லெவல்ல இருக்கிறவங்க வரைக்கும், சிறிய லெவல்ல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படிங்கிற போய் அகங்காரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம எல்லாருமே பகவானுடைய நித்திய சேவகர்கள். ஏன்னா பகவான் தனது இன்பத்திற்காக தன்னை விரிவங்கம் பண்ணும்போது நம்மளை எல்லாம் உருவாக்கினார். ஆனா அவருக்கு சேவகம் பண்றது போட்டு என் புலன்களுக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும். நான் என் புலன்கள், நான் அப்படின்னாலே என் புலன்கள்னு நாம நினைச்சுக்கிறோம். இந்த பஞ்ச பூதங்களால் ஆன ஸ்தூல உடம்பு, மனம் புத்தி அகங்காரம் என்கின்ற சூட்சும உடம்பு தான் நான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அப்ப அந்த உடம்புக்கு நாம சேவை செய்ய நினைக்கிறோம். பெரிய வீடு கட்டிக்கிறோம், AC போட்டுக்கிறோம், ஃபேன் போட்டுக்கிறோம், கார் வாங்குறோம். எனக்குன்னு குழந்தைகள் இருந்தா அவங்க என் பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறோம். ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் பேச்ச கேளுங்க. ஒரு பிரின்சிபல் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் என் பேச்ச கேளுங்கன்னு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரு, மினிஸ்டர் எல்லாம் என் பேச்ச கேளுங்கன்னு. இப்ப எங்க போனாலும் அந்த ஆதிக்கம் இருக்கின்றது. ஆனா பகவானுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. நான் உனது சேவகன் என்கின்ற நித்தியமான அந்த அமானித்துவம், அடக்கமான சுபாவம், அதுதான் நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். பகவானை பற்றி அறியக்கூடிய அந்த நாலேஜ் வந்து அடக்கத்தின் மூலமாக நாம் பெற முடியும். ஆணவத்தினால பெறவே முடியாது. ஆணவத்தினால இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய வாய்ப்பை வேணா பெறலாமே தவிர பிறவாமை என்கின்ற நிலையை அடையவே முடியாது. அப்ப பக்திக்கு வரும்போது நீங்க வெளியில பௌதிகமா இருக்கிற லெவலோட நம்ம வரவே கூடாது. பௌதிகம் வேற, ஆன்மீகம் வேற. பௌதிகத்துல எல்லாமே தலைகீழா இருக்கும், ஆன்மீகத்துல ஆப்போசிட்டா இருக்கும்.
அதனாலதான் 15வது அத்தியாயத்துல 15வது அத்தியாயத்துல நாம பாக்குறோம் தலைகீழான மரம், அஸ்வத்த மரம். அந்த புருஷோத்தம யோகத்துல ஊர்த்வச்சாகம் அஸ்வத் மூலம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அங்க இருக்கிறது இங்க இல்லை, இங்க இருக்கிறது அங்க இல்லை. அப்ப ஆன்மீக உலகத்துல அங்க வந்து எந்த காம, குரோத, மோக, லோபம், மதம், ஆச்சரியம் என்ற உணர்வுகள் கிடையாது. ஆனா இங்க எல்லாமே இருக்கு. ஆனாலும் நாம வந்து பௌதிகத்தை ஆன்மீகமாக மாற்ற முடியும். அந்த கலையை யார் சொல்லிக் கொடுக்குறா? குரு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பாகவதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நித்தியம் பாகவத சேவை, தொடர்ந்து பாகவதம் கேட்பதால நாம் அந்த தன்மையை நாமும் அடைய முடியும். அடுத்தது பதம் 7 படிச்சுட்டோம். பதம் 8 நூனம் பகவதோ பிரம்மன் ஹரேரத்புத கர்மணஹ துர்விபாவ்யம் இவாபாதி கவிபிஷ்சாபி சேஷ்டிதம். பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாமா? இது பெருசா இருக்கு. ஓகே 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 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது நாளைக்கு நான் படிப்பேன். ஓகே மாதாஜி.